திருவிழாக்கு போகலாமா? ஏறக்குறைய 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுற நம்ம தருமபுரி அரூரில் இருக்க இருளப்பட்டி காணியம்மன் திருவிழாவை பார்க்கத்தாங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. யாரும் இல்லை, நம்ம ஊர்ல இருந்து தான். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இந்த காணியம்மன் குலதெய்வங்க. போற வழியெல்லாம் காடு மலை நல்லா பசுமையா இருந்துச்சு. என்னதான் நம்மளை கூப்பிட்டு இருந்தாலும் திருவிழாவில் செலவு பண்ண நமக்கும் பணம் வேணும்ல. அதனால ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வண்டி ஓட்டுறது என்னமோ அவரு, ஹெல்மெட் நான் போட்டிருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். வண்டியில போனா சண்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நின்னுக்குதுங்க. அதனாலதான் இந்த தேரையிலுக்கு தாங்க காலையில நேரமாவே கிளம்பி வந்தோம். கரெக்டா நம்ம வந்ததும் தேரிலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர் மேல எல்லாரும் உப்பு போடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த உப்பு மாதிரி நம்ம கஷ்டமும் கரைஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட ரீசனா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நார்மலா தேர் இழுக்கிறத பார்த்தாவே சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு நாமளே வடம் பிடிச்சு இழுக்கும் போது வரும் பாருங்க ஒரு கொண்டாட்டம். அதை நீங்களே கேளுங்களேன். தேர் இழுத்து முடிச்ச சந்தோஷத்துல கைய பார்த்தா தேர் இழுத்ததுக்கான சாட்சி பெயிண்ட் காயில பாருங்க. நம்ம காணியம்மன் பார்க்கறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்க எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு வர கிளம்பிட்டோம். ஏன்னா காணியம்மன் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் கூட்டங்க. அதனால தான் இதுக்கடையில் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு வந்துடுவோம். பாதி வெளியில் மயக்கம் போட்டால் வம்பு வேலாயிடும். ஏன்னா காலையில் நேரமாக கிளம்புனதால சாப்பிடாமே வந்துட்டோங்க. கோவில் திருவிழானாலே சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அங்கங்கே வண்டி நிறுத்தி சாப்பாடு போட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்ப லைன்ல வந்து நின்னாச்சு. இந்த காணியம்மனோட வரலாறு பார்க்கலாமா? ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தைய தான் காணியம்மனா வழிபடுறாங்களாம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த வழியா போகும்போது கான் பேபிங்கிற குழந்தைக்கு பெரியம்மை நோயால பாதிக்கப்பட்டு இந்த இருளப்பட்டி கிராமத்துல சிகிச்சை எடுக்கும்போது சிகிச்சை பலன் இல்லாம இறந்துடுறாங்களாம். உயிரிழந்த குழந்தைய இந்த இருளப்பட்டிலேயே புதைச்சிட்டாங்களாம். சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விவசாயி விவசாயம் பண்றதுக்காக நிலத்தை தோண்டும் போது பூமிக்கடியிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. இதை பார்த்து பயந்த விவசாயி ஊர் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ரத்த கசிவோட ஒரு அம்மன் சிலை கிடைச்சதாங்க. அந்த கான் பேபியை புதைச்ச இடத்துல இருந்து இந்த அம்மன் சிலை கிடைச்சதால அவங்களே மறுஜென்மம் எடுத்ததா நினைச்சு கான் பிளஸ் அம்மன் காணியம்மன் பெயர் சூட்டி இருக்காங்க. இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா, இப்ப வரைக்கும் இந்த அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் போது அந்த இஸ்லாமிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்களாங்க. அது மட்டும் இல்ல, ரத்தம் கசிஞ்ச இடத்துல 10 போட்டு விடுறாங்களாங்க. இது வரலாறு படிவெல்லாம் இல்ல, ஊர் மக்களால பேசப்படுற விஷயங்க. இவங்க தாங்க அந்த பெருமைக்குரிய காணியம்மன். வரலாறு என்னமோ 2 மதத்தை சேர்ந்தவங்க ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது இந்த திருவிழா எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்களேன். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும்.